சென்னையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தொடங்கியது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் 1.43 லட்சம் ஊழியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதிய ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது. 14வது ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் இன்னும் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படவில்லை. அதற்கான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள அரசு ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் தொடங்கியது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தோமுச, அண்ணா தொழிற்சங்கம், CITU உள்ளிட்ட 80 தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதிய ஓய்வூதிய ஒப்பந்தம், ஓய்வு கால பணப்பலன்கள், போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவது உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது.